தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். வேறு எந்த இலாக்காவிலும் இல்லாத அளவிற்கு ஒரு எக்ஸ்பிளாய்டட் கேடர் என்று சொல்லுவோமே, ஆனால் அது முன்னாள் ஆர்டிபி ஊழியர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஆர்டிபி ஊழியருக்காக தனியான நியமன விதிகள் என்பது அன்றைய காலத்திலே எதுவும் உருவாக்கப்படவில்லை. அவர்கள் அஞ்சலக எழுத்தர்களாகத்தான் அஞ்சலகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஓராண்டிற்குள்ளாக அவர்களுக்கு நிரந்தரம் அளிக்கப்படும் என்கின்ற உறுதியுடன் தான் அவர்கள் பணியிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக 6-7 ஆண்டுகள் அவர்கள் பணி நிரந்தரமாகாமல் அதற்கு பின்னால் போராடி அவர்கள் பணி நிரந்தரமான பின்னாலே அவர்களுடைய பழைய ஆர்டிபி சேவை காலம் என்பது இன்று வரை சேவை காலமாக அனைத்து பர்பஸ்களுக்கும் அவைகள் எடுக்கப்படவில்லை. இது ஒரு நீண்ட காலமாகவே கடந்த 20-25 ஆண்டுகளாகவே ஊழியர் மத்தியிலே மிக பெரிய ஒரு எழுச்சியை, அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து ஒரு சரியான முடிவினை இன்று வரை அஞ்சல் நிர்வாகமானது எடுக்காமல் அவர்களை அலைக்கடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் மாநிலங்கள் அளவிலே பலர் முயற்சி பெற்றார்கள். மாநில அளவிலே பல்வேறு நீதிமன்ற தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருந்தாலும் கூட அவைகளெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இந்த வகையிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சட்ட போராட்டத்தினை மிக திறம்பட நடத்திய தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் ஆர்டிபி ஊழியர்கள். ஏறத்தாழ 300 ஆர்டிபி ஊழியர்கள், முன்னாள் ஆர்டிபி ஊழியர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சார்ந்தவர்கள் ஐதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்திலே 2012-13 ஏற்கனவே இலாக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய 2012 ஆணையினை, அதாவது அவர்களுக்கு சேவை மற்றும் அந்த பயன்கள் அளிப்பதை மறுத்திருக்கக்கூடிய அந்த ஆணையினை எதிர்த்து அவர்கள் நீதிமன்ற வழக்கினை தொடுக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக கூட 1988 கூட அவர்கள் வழக்கினை தொடுத்திருக்கின்றார்கள். அது பழைய கதை. அது மறுக்கப்பட்டது. அந்த நீதியானது அந்த நேரத்திலே மறுக்கப்பட்டது. இந்த 2012-13 தொடுக்கப்பட்ட இந்த வழக்கினை ஐதராபாத் நிர்வாக தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பழைய ஊதியம் வழங்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களுடைய பழைய சேவை என்பது அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவினை வெளியிட்டது. இதே போன்று 6-7 நிர்வாக தீர்ப்பாயங்களிலே சாதகமான தீர்ப்புகள் வந்திருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் அமுல்படுத்தப்படவில்லை. 2 முறை உச்ச நீதிமன்றத்தினை அணுகி அவைகளிலே எஸ்எல்பி மறுக்கப்பட்ட நிலையிலே கூட அதற்கு பின்னால் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் இது போன்ற ஒரு 300 தோழர்களை உள்ளடக்கியவர்கள் அல்ல, மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். ஆக இந்த ஐதராபாத்திலே நிர்வாக தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பினை எதிர்த்து ஐதராபாத் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு எண் 17,400 2016 ஆண்டு மற்றும் 17,425 2016 ஆண்டு ஆகிய 2 ரிட் பெட்டிஷனை தொடுத்து அஞ்சல் வாரியம் வழக்கினை நடத்துகிறது. இந்த ரிட் பெட்டிஷன் 27/2/2023 ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகளுக்கு பின்னால் அது டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. ஐதராபாத் உயர் நீதிமன்றம் கேட் ஐதராபாத் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பினை உறுதி செய்து அரசாங்கம் தொடுத்த அந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்கிறது. அதற்கு பின்னால் அஞ்சல் நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டிலே ஜனவரி 24 ஹைகோர்ட்டினுடைய ஆணையினை எதிர்த்து வழக்கு தொடர்கிறது. 5/2/2024 அன்று உச்ச நீதிமன்றமும் தன்னுடைய எஸ்எல்பி நம்பர் 1868 2024 அதாவது 27/2/2023 வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவிலை தலையிடுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று இலாக்கா தொடுத்த அந்த எஸ்எல்பியினை டிஸ்மிஸ் செய்கிறது. இதற்கு இடையிலே தெலுங்கானா மற்றும் ஆந்திர தோழர்கள் ஹைகோர்ட்டிலே கண்டெம்ட் பெட்டிஷனை 9/2/2024 அன்று தொடுக்கின்றார்கள். அதற்கு அந்த பெஞ்சு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷனை 4 வாரங்களுக்குள்ளாக அமுல்படுத்திட வேண்டும், 8 மார்ச் 2024 முன்னதாக இதை நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற ஆணையினை வெளியிடுகிறது. ஆக வேறு வழி இல்லாமல் அஞ்சல் நிர்வாகம் மற்றும் சிபிஎம்ஜி தெலுங்கானா இவைகள் எல்லாம் இந்த நீதிமன்ற தீர்ப்பினை அமுல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அஞ்சல் இலாக்கா 1/5/2024 அன்று சிபிஎம்ஜி தமிழ்நாடு, ஆந்திரா ஆகியோருக்கு கடிதங்களை அனுப்பி இந்த நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பினை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் அமுல்படுத்துங்கள்
அனைவருக்கும் இதை அமுல்படுத்திடக்கூடாது அல்லது இதை ஒரு முன் உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் வழக்கு தொடர்த்திட முடியாது என்கின்ற அளவிலே ஆணையினை வெளியிட்டது. இதற்கு பின்னால் சிபிஎம்ஜி தெலுங்கானா, சிபிஎம்ஜி ஆந்திரா இவர்கள் எல்லாம் இன்று இந்த ஆணையினை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த ஆணையினை இன்று செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஆணையினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த ஆணையானது சிமிலர்லி சிச்சுவேட்டட் பர்சன், சம்பந்தப்பட்ட அதே போன்று இருக்கக்கூடிய பிற ஊழியர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டதா என்றால் அமுல்படுத்தப்படவில்லை. ஆர்டிபிக்கென தனியான நியமன விதிகள் இல்லாத பொழுது அஞ்சல் எழுத்தராக தேர்வு செய்யப்பட்டவர்களிலே ஒருவருக்கு சர்வீஸ் வழங்கி ஒருவருக்கு சர்வீஸ் வழங்கப்படவில்லை என்றால் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 16 முரணானதாக இருக்கும் என்பதை நிச்சயமாக அஞ்சல் நிர்வாகம் கவனிக்க தவறியிருக்கிறது. இதற்கிடையிலே சண்டிகர் நிர்வாக தீர்ப்பாயம் தன்னுடைய வழக்கு எண் 1550 2017 ஆண்டிலே 8/5/2024 அன்று ஒரு உத்தரவினை வெளியிட்டு இருக்கிறது. ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பினை உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே மீண்டும் 15/5/2024 அன்று அஞ்சல் வாரியம் பஞ்சாப், ஆந்திரா, கேரளா, சத்தீஸ்கர் போன்ற சர்க்கிளிலே இருக்கக்கூடிய பிற வழக்குகளையும், அதாவது யாரெல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பினை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதனை அமுல்படுத்திட சொல்லி உத்தரவினை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு இடையிலே மற்றொரு செய்தியும் நாம் கிடைக்கப்பெற்றோம். டெல்லி பிரின்சிபல் கேட்டிலே செப்டம்பர் 2023 அன்று OA 3466 ஆஃப் 2019 ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பிலே கூட ஏற்கனவே ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்து சலுகைகளும் உடனடியாக முன்னாள் ஆர்டிபி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக அந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதே போன்று அதே டெல்லி நிர்வாக தீர்ப்பாயத்திலே அஞ்சல் 3 அனைத்து இந்திய சங்கத்தின் சார்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கினுடைய விசாரணை இந்த மாதம் வருகிறது. கடந்த மாதத்திலே ஆர்கியூமெண்ட் நடைபெற்றதாக நாம் அறிகின்றோம். இந்த மாதம் வரக்கூடிய அந்த வழக்கிலே ஏற்கனவே பிரின்சிபல் கேட்டிலே செப்டம்பர் 2023 வழங்கியிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற ஆணையினை கொடுத்தாலே பிரின்சிபல் கேட்டு வேறு விதமான ஆணையை தருவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. நிச்சயமாக நம்முடைய அஞ்சல் 3 சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய அட்வொகேட் இதை மிக சரியாக கையாண்டிட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஏனென்றால் நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கானது அனைத்து உறுப்பினர்கள் ஆல் இண்டியா போஸ்டல் எம்ப்ளாயீஸ் யூனியன் குரூப் சியின் கீழ் மெம்பராக இருக்கக்கூடிய அனைத்து எஸ்ட்ரைல் ஆர்டிபி ஊழியருக்கும் சேர்த்துத்தான் அந்த மனுவானது பதியப்பட்டு இருக்கிறது. ஆகவே there is no necessity for separate applications. அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் 3ஆம் பிரிவினுடைய அனைத்து ஊழியருக்கும் நிச்சயமாக அது பொருந்தும். அதனால் தனித்தனியாக யாரும் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுவதற்கான வாய்ப்பும் இல்லை, அவசியமும் இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு இது முழுமையாக தீர்வு காணப்படக்கூடியதாக அமையும். அதனால் டெல்லி பிரின்சிபல் கேட்டிலே இருக்கக்கூடிய அந்த வழக்கிலே இந்த மாதம் வரக்கூடிய விசாரணையிலே மிக தெளிவாக நம்முடைய மத்திய சங்கம் தலையிட்டு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். இதற்கிடையிலே நம்முடைய தமிழகத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் போஸ்டல் அண்ட் ஆர்எம்எஸ் பென்ஷனர் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அனைத்து இந்திய அஞ்சல் 3 சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மற்றும் அஞ்சல் 3 தமிழ் மாநில சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை தோடு ராமமூர்த்தி அவர்கள் ஒரு சுற்றறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டிபிக்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கானது தீர்ப்பானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்று இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் 30 ஜூனிலே ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான அந்த ஆணையை பெறுவதற்காகவும் சட்ட ரீதியான முயற்சியினை தமிழகத்திலே மேற்கொள்வதற்காக அந்த அமைப்பானது முன்கை எடுத்திருப்பதாக, அதற்காக நீதிமன்ற வழக்குகளை ஏற்கனவே பலமுறை அதிலே பல்வேறுமான பண்டித்துவங்களை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இலாக்கா துறையிலிருந்து ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவினை அமைத்து இதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க ஒன்று. யாரெல்லாம் இந்த வழக்கிலே நிச்சயமாக தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ
ஆர்டிபி வழக்கிலே 30 ஜூன் நோஷனல் வழக்கிலே யாரெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் தோழர் ராமமூர்த்தி பொதுச் செயலாளர் NFPRP அவர்களை அவருடைய மொபைல் எண் 7950101426 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் 7904010426 என்கின்ற எண்ணை தயவு செய்து அவரை தொடர்பு கொள்ளவும். ஏனென்றால் தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதியாகும். இந்த 2 வழக்கிலும் அடாவடித்தனம் செய்யக்கூடிய மத்திய அரசினை, அஞ்சல் துறையினை கண்டித்து ஒரு வலிமையான இயக்கம் கட்டக்கூடிய அதே நேரத்திலே வலிமையான சட்ட போராட்டத்தையும் நடத்திட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நம்முடைய நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு இதை ஒரு சபதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.